வணக்கம், நான் உங்கள் கரண். ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கி பஸ்ஸை எல்லாத்தையும் சுற்றி காமிக்க போகிறேன். நான் எடுக்க போகிற அந்த பெரிய பஸ் 20 மீட்டர் நீளம் பெரிய பஸ். அப்போ அது எல்லாத்தையும் வடிவாக செக் பண்ணணுன்றதுக்காக முதல் வந்து ஒரு ரவுண்டு வரணும். வாங்கோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சுற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பஸ்ஸில் நீளத்தை பாருங்க. இது ஆனால் 20 மீட்டர் நீளம். சரியா, 2 பஸ்ஸை உண்டாக்கியிருக்குது. இப்படி தான் இந்த இதில் நிற்கிற பஸ்ஸுகள் எல்லாம் அப்படி தான், எல்லாம் ஒரே அளவு தான். இந்த மாதிரி பஸ்ஸுகள் தான் இப்போ நிறைய. என்ன சொன்னால் ஆக்களை ஏற்றுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். என்ன சொன்னால் இது கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே ஒரு ட்ரிப்பில் ஏற்றலாம். அதுவும் விடியவிலையும் பின்னேரத்துலேயும் வந்து கூடுதலாக இந்த பஸ்ஸை கொண்டு போவோம். இப்போ நாங்கள் பின்னேறம் இப்போ இதை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். முன்னே நிற்கிற பஸ்ஸில் எல்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் ஏற்றுற பஸ், அந்த வெள்ளை கலரில் இருக்குது. மற்ற பஸ்ஸுகள் எல்லாம் சுத்த வர நிற்கிது. இப்போ டிப்போவில் மத்தியானத்துக்கு மேலே இப்போ வந்து 4 மணி ஆகுது. 4 மணி ஆனால் இப்போ இங்கே இருக்க பஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா பஸ்ஸும் போயிடும். என்ன சொன்னால் ஆக்கள் வந்து வேலை விட்டுற வேறு நேரங்கள் தானே. அப்போ இந்த நேரத்தில் வந்து கூட பஸ்ஸு போகும். ஒரு விடிய 6லேருந்து 10 மணி வரைக்கும் கூடுதலான பஸ்ஸில் போகும். பிறகு வந்து 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கூடுதல் பஸ்ஸில் போகும். இடையில் வந்து கொஞ்சம் குறைய பஸ்ஸுகள் இருக்கும். என்ன சொன்னால் வேலைக்கு போகிறதும் வாரதும் தான் கூடுதலாக இருக்கும். மற்ற பள்ளிக்கூடம் போகிறது அந்த நேரங்களில் வந்து கூடுதலாக இருக்கும் பஸ்ஸுகள். வாங்க உள்ளே பார்க்கலாம். நான் கொண்டு போகிற பஸ் இதுதான் பாருங்க. இடையில வந்து இடவழி நிறைய இருக்கும் ஆக்கள் நின்று வர்றதுக்காக. அது நேரத்தில் வந்து பஸ்ஸுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டுகளும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல அகலமாக இருக்கிற மாதிரி தான் எல்லா இடமும் இருக்கும். நிறைய இடம் பாருங்கள். இது இடையில வந்து அப்படியே 2 பஸ்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி தானே பாருங்கள். இந்த ஜாயின் பண்ணுறது பாருங்க, இந்த ரவுண்டாக. அப்போ திருப்பேக்கில் கொள்ளைக்கில் வந்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இது திருப்பி வளைஞ்சு கொடுக்கும். அப்போ ஈஸியாக ஒரு பஸ் போகிற ரூட்லேயும் நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த சிஸ்டம் வச்சுருக்கார்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு போக போகிறேன், நேரமாகுது. அதுக்கிடையில் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காகத்தான் நான் இந்த பஸ் சம்பந்தமாக என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருப்பேன். அதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பாருங்க, இருக்கிறேன்னு சொன்னால் 39 பேர், நின்று போகிறது 117, கிட்டத்தட்ட 156. ஆனால் கிட்டத்தட்ட 200 பேருக்கிட்ட ஏறிவினா. அந்த சில நேரங்களில் வந்து சனம் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஆனால் கதவெல்லாம் பூட்டிடுவோம். எந்த கதவும் திறந்து வச்சிருக்கல செக்யூரிட்டிக்காக. சாதாரணமாக இப்போ இந்த இடம் மஞ்சள் கோடு போட்டிருக்குது பாருங்கோ. இந்த இடத்துக்குள்ள வந்து இப்போ வந்து டிரைவருக்கு பக்கத்தில் இதில் வந்து ஆக்கள் நிற்கக்கூடாது. அதுக்குள்ளே தான் மற்ற இடத்துக்காக போகணும். ஆனால் ஆக சனம் கூடினா என்ன செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பேரை முன்னும் நிற்க வைக்கிறது செக்யூரிட்டிக்காக. ஆனால் அப்படி நிற்கக்கூடாது. இருந்தாலும் என்ன செய்யலாது, சில விஷயங்களை வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்தான போகிறது. இருந்தாலும் முடிஞ்ச வரை வந்து செக்யூரிட்டிக்காக நாங்கள் நிற்க விடுறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வரணும். ஏன்னா சொன்னால் சில நேரத்தில் வந்து எனக்கு முதல் ஓடின பஸ் டிரைவர்கள் வந்து எங்கேயாவது தேய்ச்சி இடிப்பாட்டி போட்டு கொண்டு வந்து நார்மலாக ஒரு புத்தகம் இருக்குது, அதில் எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். எழுதலைன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் எடுக்கல வந்து நாங்கள் அதை சரியாக பார்த்து எடுக்காட்டிக்கு பிறகு வந்து அது எங்கள் மேலே வந்து பழி வந்துடும். அப்போ அதனால் வந்து நாங்கள் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி இங்கே பாருங்க, இந்த இடம் தேய்ச்சி வச்சுருக்காரு. தேய்ச்சி வச்சுருக்கான்னு சொல்லி நான் இதை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அவைகளுக்கு அனுப்பிவிடுவேன். அப்போ அவைகள் 15 வச்சுருப்பீங்க. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டிக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை வரும், பிறகு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் காசு கட்ட தேவையில்லை. இருந்தாலும் வந்து அது ஒரு ரெட் மார்க் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி கீறல்கள் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து நான் எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் அவர்களுக்கு அனுப்பிடுவேன். அனுப்பினா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ எழுதாட்டிக்கும்
அங்கே பதிவு இருக்கும். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண முன்னா வேலை ஸ்டார்ட் பண்ண முன்னா எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சுட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து அதான் முக்கியம். எப்போவுமே வந்து பஸ் எடுக்க முன்னா செக்யூரிட்டிக்காக ஆயில் சரியாக இருக்கா, டீசல் அடிச்சிருக்கா, கேஸ் பஸ்ன்னு சொன்னால் கேஸ் இருக்குதா, எல்லாத்தையும் வந்து சரியாக பார்த்துட்டு தான் கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் அப்புறம் இடையில் வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் கொண்டாலும் சில நேரம் காணாமல் போவோம். சில நேரம் வந்து வேறு ஆக்கள் முதல்ல எனக்கு முன்ன வேலை செய்த ஆக்கள் வந்து சில நேரம் வந்து டீசல் ஃபில் பண்ணாமல் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்க எங்களுக்கு காணாட்டிக்கு அப்புறம் வந்து அது வேறு பிரச்சனையாக ஆயிரும். நீ ஏன் பார்க்காம எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து சரியாக பார்க்கணும். அதான் ஒரு ரவுண்டு சுற்றி வாரன். சுற்றி வந்துட்டு என்னென்ன பிள்ளை இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடிக்கடி இந்த பதிவில் போகிறதுக்கு காரணம், யாராவது வந்து இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற எமது உறவுகள் இது சம்மந்தமாக, ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் எங்கே இருந்தாலும் விரும்பி ஒரு வேலையை செய்யும் போது அதில் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி விருப்பம் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளன்றதுக்காக தான் நான் அடிக்கடி இதை போடுறது. நான் போட்டுக்கொண்டு இருப்பேன். ஏற்கனவே 2-3 உறவுகள் வந்து என்னோட ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்டவை. இப்போ அவர்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி யாராவது உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணணும்னு சொன்னால் இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஏற்கனவே கார் லைசன்ஸ் இருக்கணும். ஃப்ரான்ஸில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே கார் லைசன்ஸ் இருக்குமா இருந்தால், கார் லைசன்ஸ் இருந்தால் தான் பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம். அப்போ அதுக்கான வந்து உதவிகளை வந்து ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரத்னம் கிச்சன் சொல்லி ஃபேஸ்புக் இருக்குது, அதில் வந்து நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு பதில் கொடுவேன். பதில் கூறி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் நான் செய்வேன். நான் அடிக்கடி போட்டுருப்பேன். யாராவது ஒரு ஆள் வந்து இதில் வந்து நல்லது நடந்தால் எனக்கு அது சந்தோஷம். அதுக்காக தான் நான் இந்த பதிவை அடிக்கடி போடுறேன். நான் வேறு என்ன, நான் பஸ் எடுக்க போகிறேன், நேரமாச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.